முதல்ல நான் இதை சொன்னப்போ என்னை சுற்றி இருந்த அனுபவம் வாய்ந்த புத்திசாலிங்க என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ரொம்ப அனுபவபூர்வமான கருத்து அது. சத்குரு 75,000 வருஷம்னு சொன்னீங்கன்னா உங்களை கொன்றுவாங்கன்னாங்க. சிவா கல்யாணம் பண்ண எந்த பெண்ணுக்கும் உடல் சார்ந்த குழந்தைகள் இல்லை. சிவா ஒரு ஏலியன்கிற கருத்து உண்மையா? இந்த யோக கலாச்சாரத்தில் முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு உண்மையை சொல்லிடுறேன். அச்சோ, கேமரா வேற இருக்கு. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அடுத்த 50 வருஷத்தில் சயின்ஸ் பல விஷயங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்த போகுது. அப்போ நம்ம கலாச்சாரம் சொன்னது எல்லாம் உண்மைன்னு புரியும். தலையில் சடையும் கையில் சூல படையும் புலி உடையும் நடையும் கொண்ட இவன் யாரு? இடையில் விடையில் வந்து தடைகள் உடைய இன்பம் மழையை திறந்து விட்ட இவன் யாரு? சத்குரு, கிருஷ்ணாவோ முகமதோ அல்லது ராமனோ ஜீசஸோ அல்லது புத்தாவோ இப்படி ஞானமடைந்த பல மனிதர்களை பற்றி பேசும்போது ஓரளவுக்காவது அவங்க பிறப்பு மற்றும் இறப்பு பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் சிவா பற்றி பேசும்போது உங்களுக்கே தெரியும், நானும் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன் அவர் ஒரு ஸ்வயம்புன்னு. நான் கூட நிறைய தடவை உங்ககிட்டயே இதை கேட்டிருக்கேன். சிவா அப்படியே திடீர்னு மாயமாக காற்றுல மறைஞ்சிட்டாரோன்னு. அது மட்டும் இல்லாமல் சிவா கல்யாணம் பண்ண எந்த பெண்ணுக்கும் உடல் சார்ந்த குழந்தைகள் இல்லை. சிவா ஒரு ஏலியன்கிற கருத்து உண்மையா? நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சிவனுக்கு தாய் தந்தை இல்லை. அவர் தாய் தந்தையை பற்றி எங்கேயும் குறிப்பிடலை. பிறந்த ஊர் தெரியாது. யாருமே அவரை குழந்தை பருவத்தில் பார்த்ததில்லை. எப்பவுமே மக்கள் அவரை ஒரே வயசில் தான் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, எந்த இடத்துல இறந்தாருன்னு தெரியாது. நாடே வணங்கின ஒரு ஆள் இங்கே இறந்துருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சமாதி மண்டபத்தையாவது கட்டியிருப்பாங்க. ஆனால் அப்படி எதுவும் இல்லை. ஸோ பிறப்பும் குறிப்பில்லை, இறப்பும் குறிப்பில்லை, தாய் தந்தையும் இல்லை, அண்ணன் தம்பியும் இல்லை. இந்த பூமியை சார்ந்தவங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. அப்படின்னா அவர் ஏலியன்னு எடுத்துக்கிறது சரியா? இந்த ஒரு காரணம் போதாது. ஆனால் நம்ம யோக கலாச்சாரத்தில் பல இடங்களில் வழக்கமாக சிவனை அடிக்கடி யக்ஷஸ்வரூபான்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, யக்ஷானாலே மனித உயிர் அல்லாத வேற்று கிரகம் சார்ந்த உயிர்னு அர்த்தம். ஆனால் இந்த பூமியில் அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லாமல் உயிர் வாழ முடியும். ஃபாரஸ்ட்லேயோ அல்லது இயற்கையான சூழல்லையோ வாழ முடியும். நாம் எப்போ எல்லாம் வேற்று கிரகம் சார்ந்த உயிர்கள் அல்லது ஏலியன்னு சொல்கிறோமோ அதுங்களுக்கு மனிதனோட தன்மை கிடையாது. ஏகப்பட்ட முறை இந்த கலாச்சாரத்துலேயும் சிவனை பற்றின பாடல்கள்லையும் யக்ஷஸ்வரூபான்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் சிவா ஒரு ஏலியன்னு சுட்டி காட்டுதே தவிர திட்டவட்டமான ப்ரூஃப் கிடையாது அவன் ஒரு ஏலியன்கிறதுக்கு. ஆனால் சிவா வெளிப்படுத்தின புத்தி கூர்மைங்கிறது கணிதமாகட்டும், இசையாகட்டும், வடிவியலாகட்டும், அவரோட வெளிப்படுத்தல்களை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சரியாக கவனித்தா அவர் வாழ்ந்த காலத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த யோக கலாச்சாரத்தில் முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு உண்மையை சொல்லிடுறேன். அச்சோ, கேமரா வேற இருக்குது. நம்ம யோக கலாச்சாரத்தில் என்ன மதிப்பிடப்பட்டிருக்குன்னா, சிவா அல்லது ஆதியோகி இந்த பாரத மண்ணில் நடந்தது எப்போன்னு பார்த்தா தோராயமாக 60,000 75,000 வருஷத்துக்கு முன்னாடி. முதல்ல நான் இதை சொன்னப்போ என்னை சுற்றி இருந்த அனுபவம் வாய்ந்த புத்திசாலிங்க என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ரொம்ப அனுபவபூர்வமான கருத்து அது. சத்குரு 75,000 வருஷம்னு சொன்னீங்கன்னா உங்களை கொன்றுவாங்கன்னாங்க. நம்ம தொல்லியல் துறையோட ஒரே ஆதாரமும் சிவா வாழ்ந்த காலம் 12,600 வருஷத்துக்கு முன்னாடி தான்னு சொல்லுது. அதனால் ஒரு 13,000 வருஷம் அல்லது 14,000 வருஷம் மட்டும் சொல்லுங்கன்னாங்க. சரி போகட்டும், 15,000 வருஷம்னு சொன்னேன். ஆனால் உண்மையாக பார்த்தா யோக கலாச்சாரத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு சிவா காலத்தில் இருந்த கோள்களோட அமைப்பை பற்றி. அவங்க சொன்ன கோள்களோட அமைப்பை நவீன வானியலாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி அப்படிப்பட்ட கோள்களோட அமைப்பு நடந்தது 60,000 80,000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. அந்த அமைப்பு மறுபடியும் நிகழ்ந்ததே இல்லை, ஒரு முறை தான் நடந்திருக்கு. இப்போ கூட கல்ஃப் ஆஃப் கம்பாத்தில் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. சும்மா பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றதான் போனாங்க. ஆனால் ஒரு நகரத்தையே மண்ணுக்குள்ளே கண்டுபிடிச்சாங்க, 5 ஸ்கொயர் மைலுக்கு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆர்கியாலஜிஸ்ட்டுங்க ஜெர்மனிலிருந்தும் ஃப்ரான்ஸிலிருந்தும் இங்கே வந்து கார்பன் டேட்டிங் ப்ராசஸை பண்ணி இந்த நகரம் குறைஞ்சது 32,000 வருஷம் பழமையானதுன்றாங்க. 32,000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில் சிட்டிங்கிறதே எந்த நாட்டிலையும் இல்லை. சிட்டியை விடுங்க, சிட்டி பற்றி ஐடியாவே யாருக்கும் இருந்ததில்லை.
ஆனால் நம்ம மண்ணில் 5 சதுர மைலில் சிட்டியை தெளிவாக கட்டமைச்சு சரியான விதத்தில் பராமரித்து வச்சுருக்காங்க. அந்த முழு சிட்டியும் 9000 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணிக்குள்ளே முழுகிடுச்சுன்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாரும் துவாரகா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கேயும் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக இது பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நடுவில் வர்றதால நிறுத்திட்டாங்க. ஆனால் அங்கே தோண்டினாலும் கண்டிப்பாக பல ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கலாம். ஸோ அகழ்வாராய்ச்சிகள் இப்படி சொன்னாலும் நான் ஒரு கணக்குக்கு 15000 வருஷம்னு சொன்னேன். அப்போ தான் நான் மேற்கத்தியர்களுக்கு சென்சிபிளான ஆளாக தெரிவேன். 15000 வருஷம் தானே ஓகேம்பாங்க. ஆனால் 75000 வருஷம்னு சொன்னால் அடிக்க வந்துடுவாங்க. ஏன்னா உலகமே 3000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுனதாக தான் பார்க்குறாங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னாலே சயின்டிஃபிக்கானது இல்லைம்பாங்க. இந்த மாதிரி முட்டாள்தனத்தில் தான் உலகம் இருக்குது. இப்போ மெதுவாக அவங்களும் இதை மாற்றிக்கிறாங்க, இல்லைனா முட்டாளாக தெரிவாங்கன்னு. ஆனால் அவங்க முட்டாள் தான். ஏன்னா பல நூற்றாண்டுகளாக இந்த பொய்யை சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் ப்ரூஃப் இருக்கிறதால ஒத்துக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, அடுத்த 50 வருஷத்தில் சயின்ஸ் பல விஷயங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்த போகுது. அப்போ நம்ம கலாச்சாரம் சொன்னது எல்லாம் உண்மைன்னு புரியும்.